அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிவாரொண்டியில் பார்த்தீங்கன்னா கோத்தகிரி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சில வீடியோஸ் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இங்கே சேட்டுப்பட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. பார்த்தீங்கன்னா ஜோன்ஸ் அண்ட் பேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப் ஒன்று இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீ தூள் ப்ளஸ் காஃபி, வரிக்கி, ஊட்டி வரிக்கி, அதோட பார்த்தீங்கன்னா தேன் இதெல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த அம்மாங்கிட்ட நம்ம கேட்போம். இந்த நீங்கள் வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து மேலே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் இந்த ஷாப் இருக்குது. ஸோ அவங்ககிட்ட கேட்போம். வணக்கங்கம்மா, உங்கள் பேருங்க? குமாரி. சரி, இங்கே வந்து என்னென்ன கொடுத்துட்ருக்கீங்கம்மா இந்த கடையில்? நாங்கள் டீ தூள் இருக்கு. கொஞ்சம் காட்டுங்கம்மா, என்னென்னங்கிறது கொஞ்சம் எடுத்து காட்டுங்க. டீ தூளுங்க, கண்ணவரத்தூள். என்ன தூளுங்கம்மா? கண்ணவரைங்கிறது எப்படிங்கம்மா இங்கே இருக்கக்கூடிய? ஆமாம், இங்கே இருக்கிற ஃபேக்ட்ரிங்க தூள் தான். ஆமாம், ஃபேக்ட்ரி. ஓகேங்க. இங்கே வந்து என்ன ரேட்டு கொடுக்குறீங்கம்மா? ஒரு பேக்கெட் எடுத்து காட்டுங்க. இது நாங்கள் 160க்கு கொடுக்குறோம். 160. சரிங்க. இது வந்து கீழே, அதாவது இங்கே வந்து வாங்கிட்டு போய் கூட கீழே வந்து ரேட்டு கம்மியாக அதிகமாக கூட விற்றுக்கலாம். ஆமாம். இதில் 200 போட்டிருக்காங்க. ஓகே, நீங்கள் ஒரு பல்காக வாங்கும்போது கொஞ்சம் கம்மி பண்ணி தான் நாங்கள் வாங்குவோம். ஸோ இது வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரிங்களா? ஆமாம், அரவேலில் இருக்குது. ஸோ இது வந்து கண்ணவரை அப்படிங்கிற ஒரு டீ ஃபேக்ட்ரியிலேருந்து அவங்க வாங்கி சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து டீ காஃபி இருக்குங்களாம்மா? காஃபி இல்லை, டீ தான். இது நல்லா இருக்கும். இது எல்லா தண்ணிக்குமே சூட் ஆகுது இந்த தூள். ஆமாம். ஓகே. காஃபி தூள் இல்லைங்களா? காஃபி தூள் இல்லைங்க இப்போ. ஓகேங்க. அதுக்கப்புறம் ஊட்டி வரிக்கிங்க? ஆமாம், வரிக்கி. கொஞ்சம் எடுத்து காட்டுங்கம்மா. ஊட்டி வரிக்கி. இது என்ன ரேட்டுக்கு வாங்க? இது என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? இது 180 கொடுக்குறோம். ஒரு கிலோ. டேஸ்ட் எப்படி இருக்குங்க? டேஸ்ட் நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க. ஸோ இந்த ஊட்டி வரிக்கி பார்த்தீங்கன்னா 180 ரூபாய்க்கு அவங்க கொடுக்குறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் என்ன ரேட்டு வருங்கம்மா? தெரியல, இங்கே வாங்கிட்டு போகிறாங்க அவங்க. ஆனால் என்னங்கிறது பல்காக வாங்கினா கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணி. ஆமாங்க, ஹோல்சேல் வாங்கினா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துட்ருக்கீங்க? தைலம் இருக்குங்க, நீலகிரி. எடுங்கம்மா, நீலகிரி தைலம் காட்டுங்க. இதான் வந்து அந்த மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப. இது வந்து மூட்டு வலி தைலங்களா? இது வந்து மூட்டு வலி தைலம். இது வந்து மூட்டு வலி தைலம். ஸோ தேங்காய் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. தேங்காய் ஒரு 150 கிராம் வாங்கி அதில் வந்து தேங்காய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் இதையும் ஊற்றி மூட்டு வலியில் அப்ளை பண்ணலாம். ஓகேங்க. இது வந்துட்டு வயதானவர்களுக்கு வந்து அந்த நடக்கும்போது ரொம்ப சிரமப்படும். ஆமாம், ஜாயிண்ட் வலிக்கு, மூட்டு ஜாயிண்ட் வலிக்கெல்லாம் இது ரொம்ப சிரமம். ஆமாம். சரிங்க. இது என்ன ரேட்டு சொன்னீங்கம்மா? இது வந்து இல்லை, இது 90 ரூபாங்க. இது 90 ரூபா. இந்த தைலம் வந்து 90 ரூபா இல்லைங்களா? சரிங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன? அதுக்கப்புறம் வந்து தைலம். இது வந்து நமக்கு தலைவலியாக இருந்தாலும், ஜலஜோசம் படிக்குது, இந்த சளி பிடிக்குது இல்லைங்களா? நம்ம நீர்க்கட்டு மாதிரியெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இதுக்கு நல்லா ஆவி பிடிக்கலாங்க. ஆவி பிடிக்கலாம். இது என்ன ரேட்டு கொடுக்குறீங்கம்மா? அதில் வந்து 100 ரூபாங்க. இது 100 ரூபா. சரிங்க. நீலகிரி தைலம் எல்லாருமே இது உபயோகப்படுத்தலாங்களா? குழந்தைகள் வந்து பெரிய? ஆமாம். எல்லாம் இப்போ அதை கொஞ்சம் எடுத்தால் போதும். ரொம்ப எடுத்தால் ரொம்ப காட்டு ஜாஸ்தி, கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறீங்கம்மா? தேன் இருக்குங்க. தேன் எடுங்கம்மா. இது என்ன தேனுங்கம்மா? பெட்டி தேனுங்க. எப்படிங்க? பெட்டி தேன். இது பெட்டி தேன்னா அதாவது நம்ம தேன் வந்து உற்பத்தி பண்ணுவாங்க தெரியுங்களா? அவங்க பெட்டியில். ஆமாம், வளர்த்து பெட்டியில் வச்சு வளர்த்து தேன் இருக்கு. இது என்ன ரேட்டு கொடுக்குறீங்கம்மா? இது வந்து நான் வந்து 150 ரூபாய்க்கு கொடுக்குறேன். 150. ஒரிஜினல். இந்த தேன் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சொல்கிறாங்க 150 ரூபா கொடுப்பாங்களாம்மா. இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா இது எல்லாமே இருக்குது. அது போக வேறு என்ன கொடுக்குறீங்கம்மா? வேற வந்து நம்ம டீ, ஸ்நாக்ஸ் அதெல்லாம் நார்மலாக நாங்களே போட்டு செஞ்சு கொடுக்குறோம். வீட்டு மரப்படி எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். எந்த இடத்துல இருக்குங்கம்மா கடை? இன்னொரு டைம் தெளிவாக சொல்லுங்கம்மா. சேட்டுப்பட்டை. பக்கத்தில் வந்து காபி ஜோன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஹாஸ்பிட்டல் பக்கத்தில். ஆமாம். சரி, மிக்க நன்றிங்க. வியூவர்ஸ், நம்ம வந்துட்டு கோத்தகிரி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வியல் நெறிமுறைகளையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கடையை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இந்த கடைக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த அவங்க சொன்ன அந்த நீலகிரி தைலம், அதோட பார்த்தீங்கன்னா அவங்க மூட்டுக்கு வந்துட்டு சொல்லுங்க. மசாலா டீ இருக்குது, சாக்லேட் டீ இருக்குது, க்ரீன் டீ இருக்குது, அப்புறம் லெமன் டீ இருக்குது. நாங்கள் அதெல்லாம் கொடுத்துருக்கோம். இது பிளாக் டீ. இது டீ தூள் தானுங்களா? ஆமாம், இலை தான். அது இலை மாதிரி அரைச்சி தான் நம்ம போடணுமா? அப்படி இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். ஒரு 2 இலை போட்டால் ஓப்பன் பண்ணலாங்களா? ஓப்பன் பண்ண முடியாத மேலே இது கவர் பண்ணியிருக்கீங்க. ஸோ பாருங்கள், ஒரு பேக்கிங்கே ஒரு பிளாக் டீ மட்டும் தான் போட முடியும். ஓகேங்க. க்ரீன் டீ போட்டுக்கலாம். அந்த இதில் பிளாக் டீ போட்டுக்கலாம். என்ன ரேட்டுங்கம்மா இது? இது வந்து 140. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. சரிங்க. வியூவர்ஸ், நம்ம தொடர்ந்து நம்ம மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள், அந்த பகுதி மக்கள் வாழ்க்கை நெறிமுறைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இன்னும் வரக்கூடிய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து ரசிங்க. மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.